ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம முத்துவேல் கண் விழிக்கிறாரு. விழிச்சு பார்த்தா பக்கத்தில் சிஸ்டர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அபாய கட்டத்திலேருந்து மீன் வந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது கதிரை தான் தேடுறாங்க. சிஸ்டர், கதிர் கூட நான் பேசணும், கதிர் வெளியே இருந்தா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது சிஸ்டருமே சரிங்க, நீங்கள் எந்திரிச்செல்லாம் உட்காரக்கூடாது, நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிஸ்டர் வந்து வெளியே போகிறாங்க கதிரை அதாவது கதிரை கூட்டிகிட்டு வரதுக்காக. நம்ம முத்துவேல் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருந்தார். அதாவது 4th ஸ்டேஜில் தான் இருந்தார். இப்போது 2வது ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நிரந்தரமாக க்யூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமான வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம முத்துவேலும் வாழ்வாங்க. ஸோ அவங்களுக்கு கேன்சர் சுத்தமாக இல்லாமல் போகணும், அவர் சந்தோஷமாக ஆரோக்கியமாக குடும்பத்துக்கு கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இங்கே சிஸ்டர் போய்ட்டு வெளியே வராங்க. உடனே சக்தியில் இருந்துட்டு, சிஸ்டர் அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இப்போது ஓகேவாக தான் இருக்கார். ஆமாம், கதிர் யார், கதிரை வந்து அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் சக்திவேலுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்ன கதிர்ன்றவங்கலாம் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சிஸ்டர் இருந்துட்டு, கதிரை தான் அவர் கூப்பிட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சக்தியில் இருந்துட்டு, சிஸ்டர் அவர் என்னுடைய அண்ணன் தான் கதிர், இங்கெல்லாம் இல்லை, நான் அவர்கிட்ட போய் பேசுகிறேன் சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர் சரி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஸோ சிஸ்டருமே சரிங்க, பார்த்துட்டு சீக்கிரமாகவே வெளியே வந்துடுங்க, ரொம்ப நேரம் பேஷண்ட் கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சக்திவேலும் குமாரும் நம்ம முத்துவேலை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. சக்தி, இப்போ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், இப்படி கண் கலங்காத, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. இப்போது இங்கே சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே நான் அழுதாவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுண்ணே, எங்கள் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு ஏன்னா மறைச்சி வச்சேன், உனக்கு இப்படி இவ்வளோ பெரிய உடம்புக்கு முடியாத ஒரு நோய் வந்திருக்கு, வியாதி வந்திருக்கு அப்படின்னா இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும் இல்லைண்ணே, எப்பாடுபட்டாவது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களை காப்பாற்றிருக்கோண்ணே, போய் அந்த கதிர்பாயில் கூட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க, அவனுக்கு உங்கள் மேலே நிறைய அக்கறையெல்லாம் இல்லைண்ணே, சொத்து பத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா அவன் காளி பையன் உங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருந்தான், மற்றபடி உங்கள் மேலே இருக்கிறது எல்லாம் பாசம் கிடையாது, ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டிய போடணுன்ற ஒரு நினப்பு மட்டும்தான் அந்த கதிர் பையனுக்கு இருக்குது, அவனெல்லாம் கூட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் உங்களை நல்லபடியாக பார்த்துருப்பேனே, உங்களை நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கலாமே, ஏன்னா எங்கள் யாருக்கிட்டுமே சொல்லலை நீங்கள் அப்படி சொல்லிட்டு. என்ன சக்தி, விட்டா வளவலன்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போல, கதிர் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஆள் கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், நாங்கள் நிறைய டைம் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கெல்லாம் போயிருக்கோம், சாப்பாட்டுக்கு கூட அவன் தான் செலவழிப்பான், அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு மட்டும்தான் நான் பில் பண்ணுவேன், நானாக பணம் கொடுத்தா கூட கதிர் வேண்டான்னு தான் சொல்வான், அந்த மாதிரி அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவனை மாதிரி ஒரு ஆளை நான் இந்த ஊர் உலகத்தில் பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே, அந்த பஞ்ச பரதேசி பையனை பற்றியெல்லாம் நம்ம எதுக்காக பேசிக்கிட்டு, அண்ணா இப்போ எப்படின்னா இருக்க, உனக்கு ஓகே தானே அண்ணா, நீ கவலையப்படாதண்ணே, நாங்கள் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவோம் அப்படி சொல்லிட்டு. சக்தி, நான் நல்லா தான் இருக்குது சக்தி, இங்கே பாருங்கள், எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கவலைப்படக்கூடாது, நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படுவீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் யாருக்கிட்டையுமே நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அண்ணா அது எப்படிண்ணே, உங்களுக்கு இம்புட்டு பெரிய வியாதி இருக்கிறப்போ நாங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியும், எங்கள் பாரு சக்தி, நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நான் இந்த நோயிலிருந்து விடுபட்டு வந்துடுவேன், தயவு செஞ்சு எனக்காக யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கதிர் எங்கே போயிட்டான், கதிர் என்னை அட்மிட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானா, என் கூட இருக்கணும்னு அவனுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் குமார் இருந்துட்டு, பெரியப்பா அவன் என்னமோ இங்கே இருக்கணும்னு தான் சொன்னான், நானும் அப்பாவும் தான் அவனை அடித்து துரத்திட்டோம் பெரியப்பா, அவன் எதுக்காக பெரியப்பா இங்கே இருக்கிறதுக்கு, அவன் யார் பெரியப்பா, இங்கே பாருங்கள் பெரியப்பா, உங்களுக்காண்டி நாங்கள் எல்லாரும் இருக்கோம், நான் அப்பா அப்பத்தா அண்ணி அம்மானு இவங்க எல்லாருமே இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் பெரியப்பா உங்களை, அந்த கதிர் பையில எதுக்காக தேடுறீங்க அப்படி சொல்லிட்டு. குமார், இப்போவே நான் கதிரை பார்த்தாகணும், கதிர் இப்போ வந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம முத்துவேல் அடம் பிடிக்கிறாங்க. உடனே சக்தியில் இருந்துட்டு, என்னென்ன சின்ன குழந்த மாதிரி அடம்புடிக்கிறீங்களேண்ணே, அண்ணே அவன்லாம் ஒரு ஆளாண்ணே, அவனுக்காக இப்படி ஏங்கி தவிக்கிறீங்க அண்ணே, அவனெல்லாம் கூப்பிடாதீங்கண்ணே, என்ன வேணும்னு சொல்லுங்கண்ணே, நான் உங்களுக்கு அடுத்த செகண்டே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்கிறாங்க.
இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, சக்தி நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன், தயவு செஞ்சு கதிரை வர சொல்லு அப்படி சொல்லிட்டு. இப்போ குமாரும் சக்திவேலும் வெளியே வந்துடுறாங்க. உடனே அப்பத்தா இருந்துட்டு, டேய் சக்தி, உன் அண்ணன் எப்படிரா இருக்கான், முத்து நல்லா இருக்கான்ல, ஆமாம் முத்து என்ன சொன்னான், மண்ணாங்கட்டின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சக்தி இம்புட்டு கோவமாக இருக்க, பின்னென்ன அப்பத்தா, பின்னென்ன ஆத்தா, நாங்கள் அவ்வளோ ஒரு மனசு கவலையோடு போயிட்டு இப்படி அண்ணனுக்கு ஆகிப்போச்சு, இப்படி ஒரு வியாதி வந்திருக்கேன்னு ரொம்பவே வருத்தத்தோடு போயிட்டு அண்ணன்கிட்ட பேச போனால், எடுத்ததும் கதிர் எங்கன்னு சொல்லிட்டு அவனை தான் கேட்குறாரு. ஆனால் நம்மளை பற்றி அவருக்கு எந்த ஒரு யோசனையும் இல்லை ஆத்தா அப்படி சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் விடுடா, இப்போ முத்து நல்லா இருக்கான்ல அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் நல்லா தான் இருக்காரு, கதிரை பார்க்கணுமா அப்படி சொல்லவும், உடனேங்க நம்ம அப்பத்தா இருந்துட்டு, வடிவு உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்லத்தா, நீ உடனே கதிருக்கு கால் பண்ணு, இல்லைனா கோமதி ஃபோனுக்கு கால் பண்ணி அவங்க எல்லாரையுமே கிளம்பி வர சொல்லு, முத்துக்கு அவங்க எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா வந்து சொல்கிறாங்க. உடனே சக்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆத்தா என்ன ஆத்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இங்கே பாரு, அந்த காளி பயல்க ஒருத்தவங்க கூட இங்கே வரவே கூடாது, நீ பாட்டுக்கு அவங்கள வர வச்சு அண்ணனை ஏதாவது பண்ணிட்டு போயிட போகிறாங்க. டேய் சக்தி, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவங்க எல்லாருமே நம்ம நல்லதுக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க. எங்கள் பாரு மாதிரி அந்த ஃபோனை கொடு அப்படி சொல்லிட்டு ஃபோனை வாங்கி அவங்களே இங்கே நம்ம கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கோமதி கால் அட்டன் பண்ணி, அம்மா அம்மா அண்ணன் எப்படி இருக்குது, அண்ணன் ஓகே தானே அப்படி சொல்லிட்டு. உன் அண்ணன் நல்லா தானே இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாண்டி, நீங்கள் எல்லாருமே உடனே கிளம்பி வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷமாக, சரிம்மா நாங்கள் உடனே கிளம்பி வரோம், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ பாண்டியன் கிட்டே, கதிர்கிட்ட, ராஜி இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. ஸோ பாண்டியன் இருந்துட்டு அவரே நம்மளை வர சொல்கிறப்போ நம்ம ஏன் போகாமல் இருக்கணும், வாங்க நம்ம எல்லாருமே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே கூட்டிக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா தங்கச்சி குடும்பத்து மேலே கோவம் இருந்தது எல்லாமே போய் இன்றைக்கி முத்துவேல் தங்கச்சி குடும்பத்தையும் தங்கச்சி பையனையும் பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்றான், இப்படியே இவங்க ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, ஆத்தா என்ன ஆத்தா, அண்ணன் என்னமோ கதிர் மட்டும் தான் பார்க்குறதா சொல்லிச்சு, நீ என்னடானா ஒட்டுமொத்த குடும்பத்தவே கிளம்பி வர சொல்லிக்கிட்டு இருக்க, இல்லையா சக்தி, எல்லாருமே வந்தாங்க அப்படின்னா முத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கிறப்போ சொந்த பந்தங்களை எல்லாரையும் பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்யா, அதுக்காக தான் வர சொல்லிட்டு. ஆத்தா அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்தே போகாது, அந்த குடும்பம் வந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத தலைவலி தான் ஆத்தா, அது ஏன் ஆத்தா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நீ, டேய் சக்தி போய் உட்கார்றா நீ, கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்தாங்க அப்படின்னா முத்துவேலுக்கு மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்கும், அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன், தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதடா போ அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அப்போ தான் வந்து சொல்லிடுறாங்க. சக்திக்கும் குமாருக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது. இப்போது பாண்டியன் குடும்பத்திலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ நம்ம கதிர் வந்து உள்ளே போயிட்டு ராஜியை கூட்டிகிட்டு போகிறாங்க முத்துவேல்கிட்ட. முத்துவேல் வந்து கதிரை பார்த்ததுமே எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுறாங்க. ஐயோ மாமா எதுக்காக எந்திரிக்கிறீங்க, நீங்கள் படுத்துக்கிட்டே ரெஸ்ட் எடுங்க, அப்போ தான் உங்கள் உடம்புக்கு நல்லது. இல்லைப்பா கதிர், உண்மையாகவே நான் கண் விழிச்சதும் உன் முகத்தை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன், எனக்கு என்னமோ நீ என் கூட இருந்தால் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி தாய்மணியில் படுத்து உறங்கினா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுக்குதுப்பா, ஒரு மாதிரி மனசுக்கு சாந்தமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ராஜியுமே அழுகுறாங்க. ராஜியை பார்த்ததுமே, ராஜிமா நீ அழுகக்கூடாது சரியா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைடா, அதான் உன் புருஷன் கதிர் என் கூட இருக்கிறப்போ எனக்கு என்ன ஆக விட்டுற போகிறான், எனக்கு எதுவுமே ஆகாது அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜியும் அப்படியே அழுதுகிட்டே சிரிக்கிறாங்க. அப்பா உங்களுக்கு இப்போ எதுவும் இல்லைல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருடா, எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா ஆயிட்டேன், நீ என்னை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைடா அப்படி சொல்லிட்டு முத்துவேல் வந்து ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ராஜியுமே அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அப்பா உங்களுக்கு கேன்சருன்றத விஷயம் கேள்விப்பட்டதுமே நான் ரொம்ப 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 நொறுங்கி போயிட்டேன்ப்பா, ரொம்ப மனசு கஷ்டமாக ஆயிடுச்சுப்பா அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம இது முத்து இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, கண்டிப்பாக எனக்கு எதுவும் ஆகாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம கதிர் இருந்துட்டு, சரிங்க மாமா, உங்கள் எல்லாரையும் அதாவது உங்களை எல்லாரும் பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வெளியே போயிட்டு அவங்கள அனுப்புகிறோம் அப்படி சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம கோமதி, பாண்டியன்,
சரவணன் இது நம்ம அரசி இவங்க வந்து ஒரு அதாவது ஒரு கூட்டமாக போகிறாங்க இப்போ நம்ம கோமதி பாண்டியன் இவங்க எல்லாருமே விசாரிக்கிறாங்க. ஸோ அரசியை பார்த்ததுமே நம்ம பாண்டியனுக்கு ஒரு அதாவது நம்ம முத்துவேலுக்கு ஒரு ஆசை வருது. ஸோ அதை வெளிப்படையாக இப்போ சொல்ல முடியல. இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு நல்லா இருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம இது சரவணன் இருந்துட்டு அவங்க எல்லாருமே வெளியே போனதுக்கப்புறம் முத்துவேல்கிட்ட உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் உங்களை நான் மாமானும் கூப்பிட்டது கிடையாது, உங்ககிட்ட சகஜமாக பேசுனது கிடையாது, கதில் தான் உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டான், இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும், அதுக்காக தான் நான் இங்கே நின்று யாரும் இல்லாதப்போ பேசணும்னு நினச்சேன், அதனால தான் இவ்வளோ நேரமாக தயங்கிக்கிட்டு இருந்தேன், எதுவாக இருந்தாலும் சுற்றி வலிச்சு பேசாமல் என்கிட்ட விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. சரவணன் இருந்துட்டு இல்லைங்க, குமாருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களே மயிலோட தங்கச்சி, தயவு செஞ்சு அவங்க தங்கச்சி முத்து சுடரை மட்டும் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க, குமாரை பற்றின புத்தியுமே எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதை விட மோசமானவங்க மயில் குடும்பம், அதாவது வாயை திறந்தாலே போய் தான் அந்த குடும்பத்துக்கிட்ட நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் தொந்தரவு அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீங்கள் எப்படியாவது நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ முத்துவேலுமே யோசிக்கிறாங்க, சரிப்பா, எனக்குமே அந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா சரியில்லை, அவங்களால சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னும் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா, ஆனால் நிச்சயம் நடந்துருச்சு, நிச்சயம் நடந்தால் என்னங்க, அதான் இன்னும் டைம் இருக்குல்ல, கல்யாணம் நடக்கலைல்ல, எப்படியாவது தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு சரிப்பா அப்படின்ற மாதிரி இப்போது முத்துவேல் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரவணனுமே வெளியே போயிடுறாங்க. இங்கே சக்தியையும் பாண்டியன் அரசி இவங்க 3 பேரையுமே தனியாக கூப்பிடுறாங்க பேசுகிறதுக்காக நம்ம முத்துவேல். இப்போ இவங்களுமே 3 பேரும் தனியாக உள்ளே வராங்க. எங்கள் சக்திவேல் வந்து பாண்டியனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு எதுக்காக இவர் நம்மளை தனியாக கூப்பிட்டுருப்பாரு, அரசியும் கூட கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு என்னங்க நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு எங்களை வர சொன்னீங்க, என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம முத்துவேல் இருந்துட்டு பாண்டிய மச்சான், உங்களுக்கும் சக்தி உனக்கும் 2 பேருக்குமா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும், அதாவது இது என்னுடைய ஆசைன்னு கூட வச்சுக்கோங்க, என்னுடைய ஆசையை நீங்கள் 2 பேருமா சேர்ந்து நிறைவேற்றி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், அரசிமா நீயும் தான் அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இங்கே நம்ம இது சக்தியில் இருந்துட்டு அண்ணா என்னண்ணா இது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கண்ணே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் இருந்துட்டு தயங்குறாங்க. அண்ணே இப்படியெல்லாம் தயங்கவே வேண்டாண்ணே, உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்றத மட்டும் சொல்லுங்கண்ணே, கண்டிப்பாக அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாரு சக்தி, நீ இப்போ அதாவது குமாருக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிற கல்யாணத்தை நீ நிப்பாட்டணும். அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க, கல்யாணத்தை நிப்பாட்டணுமா, என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு குமாருக்கு கல்யாணம் நடக்க போகுது, அந்த சந்தோஷத்தில் நான் இருந்தால் நீங்கள் என்னடனா அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்கிறீங்க, அண்ணே அதெல்லாம் சரிப்பட்டு வருமா அண்ணே, நிப்பாட்டிட்டு கடைசி வரைக்கும் குமார் கண்ணி கழியாமல் கல்யாணம் ஆகாமல் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா அண்ணே அப்படி சொல்லிட்டு நான் அப்படி சொல்லலை சக்தி, அந்த கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்கிறேன். உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு எங்களை எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் முத்துவேல் இருந்துட்டு இல்லைங்க, உங்களை வர சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும், அதே மாதிரி அரசியும் சம்மதிக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் சொன்னதும் பாண்டியனுக்கும் சரி நம்ம அரசி சக்தி இவங்க 3 பேரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு என்னங்க நீங்கள் தெரிஞ்சும் புதக்குழியில் அதாவது பாதாள குழியில் விழ சொல்கிறீங்களே, குமார் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். உடனே சக்தி இருந்துட்டு இங்கே பாரு, தேவையில்லாமல் என் பையனை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சம்பந்தி, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா
நான் சொன்னால் கண்டிப்பாக குமார் வந்து என் பேச்சை தட்டாமல் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கேட்பான். அவனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அதே சமயம் 2 குடும்பமும் ஒன்று சேரணும். கண்டிப்பாக அரசியோட வாழ்க்கைக்கும் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், அவன் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் சரி, ஒட்டுமொத்த குடும்பமும் சரி, 2 குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக நம்ம முத்துவேல் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே சக்தியும் பாண்டியனும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அரசிக்குமே ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு யோசித்து, அதாவது உடம்புக்கு முடியாத ஆள் ஒரு ஆசையை கேட்குறாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னும் யோசிக்கிறாங்க. அரசியை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க, அவளோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னும் யோசிக்கிறாங்க. இப்போ பாண்டியன் இருந்துட்டு முத்துவேல்கிட்ட, இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதெல்லாம் நல்லாவே புரியுது. ஆனாலும் அரசியோட வாழ்க்கை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கே. அவளோட வாழ்க்கைங்க, அவள் தான் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கணும். இது விஷயமா அவள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே முத்துவேல் இருந்துட்டு அரசியோட கையை பிடிச்சி, இங்கே பாரு அரசிமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், நீ தயவு செஞ்சு குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லு. நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் உன் வாழ்க்கையை அழகாக சீரமைச்சு கொடுக்குறேன். கண்டிப்பாக என் பேச்சை தாண்டி ஒரு விஷயம் கூட குமார் வந்து செய்ய மாட்டான். தயவு செஞ்சு இதுக்கு சம்மதிமா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே அரசியுமே யோசிச்சு பார்க்குறாங்க. சரி, 2 குடும்பமும் ஒன்று சேரட்டும், இவரோட ஆசையும் நிறைவேறட்டும் அப்படின்றதுக்காக அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டுங்க நம்ம முத்துவேல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சக்திவேலுமே பாண்டியன் குடும்பம் அப்படின்னாவே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேனே, இவங்க ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டே போகிறதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணி ஓகே சொல்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு கோவம் வருது. என்னங்க நீங்கள் சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்க, உடம்புக்கு முடியாத ஆள் ஏதோ ஆசையாக கேட்குறாரேன்றதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையவே நான் அர்ப்பணிக்க நினைக்கிறேன். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அரசியோட விருப்பம் என்னவோ அதை செய்யட்டும்னு சொல்லிட்டு நான் மனசார சொல்லியிருக்கேன். அதே சமயம் இவருக்கு உடம்பு முடியாமல் நீங்கள் நல்ல விதமாக வந்து இந்த குமார பையனுக்கு பொண்ணு கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கவே மாட்டோம். சொத்தை பாரு, சொத்து பணம் எல்லாம் கூட வர போகிறது கிடையாதுயா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு இல்லாமலும் போகலாம். அதை வந்து மனசில் வச்சுக்கோ. பணம் வந்து நிரந்தரமாக எங்கேயும் ஒரே இடத்துலலாம் இருக்க போகிறது கிடையாது, அது கை மாறிக்கிட்டே இருக்கும், அதை நினப்பில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே முத்துவேல் இருந்துட்டு, சக்தி நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்து கேட்டு தான் ஆகணும். அரசியே ஓகே சொல்லிட்டா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான். இப்போது இங்கே நம்ம குமாருமே அப்போ தான் உள்ளே வராங்க. குமார்கிட்ட விஷயத்த சொன்னதுமே குமார் வந்து அப்படியே முழிக்கிறாங்க. இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என்னடா முழிக்கிற? இல்லை, நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, சுடருக்கும் எனக்கும் நிச்சயம் நடந்து கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சிட்டாங்க. இப்போ போய் இப்படி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே பேசவும், உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாரு குமார், நான் சொல்கிறத நீ கேட்பேன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கிட்டேயும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமார் பல்ல இழிச்சிக்கிட்டு, சரிங்க பெரியப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்பவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அரசி கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறப்பவும் ஓகே, கல்யாணம் நடந்தால் போதும், யார் இருந்தால் என்ன அப்படி இப்படின்ட்டு எங்கே நம்ம குமார் ஜொல்லு வீட்டுக்கிட்ட ஓகே சொல்லியாச்சு. நம்ம அரசிக்கு ஆனால் பிடிக்கல, இருந்தாலும் முத்துவேலுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டே சொல்லவும் எல்லாருமே அப்படி இப்படின்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ குமார் கையையும் நம்ம அரசி கையையும் பிடிச்சி சேர்த்து வைக்கிறாங்க. எப்போவுமே நீங்கள் சண்டை போடாமல் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும். இங்கே பாரு குமார், அந்த பிள்ளைக்கு பிடிக்காத எதையுமே நீ செய்யவே கூடாது. ஏதாவது தப்பு செஞ்ச அப்படின்னா உனக்கு கடுமையாக நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியப்பா, உங்கள் பேச்சை மீறி நான் ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டேன் பெரியப்பா. நான் அரசியை சந்தோஷமாக பார்த்துக்குவேன் பெரியப்பா. ஏன்னா அரசியை நான் முன்னாடி உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்கேன். அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணுன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் சுடருக்கு நான் ஓகே சொன்னேனே தவிர, மற்றபடி அந்த குடும்பம் பிடிச்சி போயோ அந்த பொண்ணை பிடிச்சி போயெல்லாம் நான் ஓகே சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு சைடு நம்ம பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் முத்துவேலுக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ 2 பேருமா சேர்ந்து முத்துவேலை பார்த்துட்டு வந்துடுவோம், சம்மந்தி ஐயாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, யோ கிளம்பியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாணிக்கம் வந்துட்டு, பாக்கியம் நம்ம அவரை பார்க்க போகிறப்போ கையை சும்மா வீசிட்டு போனோம் அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா, ஏதாவது பழம் வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது மாணிக்கம் சொல்கிறாங்க. யோ நீ எங்கேயே சம்பாதிச்சு அதாவது
கொட்டி வச்சுக்கிறியா அதிலேருந்து எடுத்து பழம் வாங்கிட்டு போகிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா, அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கிட்டு வரல அப்படின்னாலுமே அவங்க எதுவுமே நினைக்க மாட்டாங்க, வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் பாண்டியன் குடும்பம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் பாக்கியம் வந்து முறைக்கிறாங்க. சரவணன் இருந்துட்டு, உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆப்பு வச்சுண்டி, எங்கள் கண்ணில் கண்டிப்பாக உங்கள் முகத்தில் முழிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது. சுடருக்கும் குமாருக்கும் நடக்கிற கல்யாணத்தை நாங்கள் எப்போவோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மனசுலேயே நினைக்கிறாங்க. இங்கே பாக்கியம் வந்து திமுறா இங்கே நம்ம முத்துவேல்கிட்ட போய் நிற்கிறாங்க. என்ன சம்மந்தி ஐயா, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இங்கே நம்ம சக்திவேலுக்கு அப்படியே முகமெல்லாம் வேக்குது, சொட்டையெல்லாம் வேக்குது. ஏன்னா அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா பொண்ணு போயிட்டு வீட்டிலே கேட்டுட்டு வந்தாங்க, நீங்கள் தயவு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ₹1 கூட வேண்டாம், நகை நட்டு வேணாம், எதுவுமே வேண்டாம், பொண்ணை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அரசியையும் குமாரையும் ஒன்று சேர்த்து வச்ச விஷயம் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சால் தாம் தும்னு குதிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, சம்மந்தியம்மா உங்ககிட்ட சம்மந்தியம்மான்னு நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சம்மந்தியா, சம்மந்தியம்மான்னு கூப்பிட்றதுல என்ன தப்பு இருக்க போகுது? நம்ம நாளைக்கு சம்மந்தியாக தானே மாற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், ஏன்னா உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு மருமகளை ஆக்கிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு எங்கள் பாக்கியம் இருந்துட்டு, என்னங்க உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ உடம்பு முடியல அப்படின்றதுக்காக உங்களை பார்க்க வந்தால் நீங்கள் என்னடா எங்கள் நெஞ்சில் இடியை தூக்கி போடுறீங்க. என் பொண்ணு சுடருக்கும் குமாருக்கும் நிச்சயம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஊரில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் பக்கம் அக்கம்லாம் சுடருக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த சமயம் பார்த்து நீங்கள் இப்படி சொன்னால் அது எப்படிங்க? அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், எதுக்காக கடைசி நேரத்தில் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறீங்க? என்ன பிரச்சனை? என் பொண்ணுக்கு என்ன குறை? என்ன ஒன்று, எங்களால் நகை நட்டு போட முடியாது அப்படி தானே? நீங்கள் எல்லாமே சொல்லி தானே, அதாவது எதுவுமே வேண்டான்னு சொல்லி தானே பொண்ணு கொடுத்தா மட்டும் போதுன்னு தானே இதோ இங்கே நிற்கிறாரே சக்திவேல், இவர் தானே வந்து கேட்டார். இப்போ என்னடனா இப்படி நீங்கள் திடீர்னு தலையில் இடியை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கேட்குறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் எங்கள் பையனை மருமகனாக ஆக்கி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல. நான் வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசியும் குமாரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு எங்கள் பாக்கியம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே பாண்டியனை திரும்பி பார்த்து, ஓ, எல்லாம் உங்கள் வேலை தானா? எப்படியாவது என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டி என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிக்கணும்னு சொல்லிட்டு குடும்பமாக சேர்ந்து பிளான் பண்ணிட்டீங்களா? என் பொண்ணு வாழ்க்கையை தான் இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்குனீங்க, இப்போ என் 2வது பொண்ணு வாழ்க்கையுமே கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க. நான் இந்த பிரச்சனையை இதோடு விட மாட்டேன். இந்த குமாருக்கும் என் பொண்ணு சுடருக்கும் நிச்சயம் நடந்துச்சுல்ல, அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு உங்கள் 2 குடும்பத்து மேலேயும் நான் கேஸை கொடுக்குறேன். என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களை யாருமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் போடுறாங்க, சத்தம் போடுறாங்க, கூச்சலாக பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ இப்போ முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு எம்பிட்டு பணம் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், அண்ணா எம்பிட்டு வேணாலும் கொடுக்குறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு பணமெல்லாம் வேண்டாம், குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். நீங்கள் பேசுகிற மாதிரி அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. உங்கள் வீட்டுக்கு நாங்கள் தான் சம்மதி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, அதெல்லாம் முடியாது, வேணா உனக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், அதை எடுத்துக்கிட்டு அமைதியாக சைலண்ட்டாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. 10 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து வாயை பொழக்கிறாங்க. இல்லை, இதே சாக்கா வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் பணத்தை பிடுங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், 10 லட்சத்துக்கெல்லாம் என்னால் முடியாது, அப்போ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 1 கோடி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, என்னம்மா நீ, அப்போது உன் பொண்ணோட வாழ்க்கை உனக்கு முக்கியமே இல்லை, பணம் கொடுத்தா பணத்தை வாங்கிக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கையை பாரு, அத்தையை பாருன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பியா? உன்ன மாதிரி ஒரு பொம்பளையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஓஹோ, நீங்களே வியாபாரம் பேசுவீங்க, நான் அதுக்கு ஓகே சொன்னால் நீங்கள் வேறு மாதிரி பேசுவீங்க,
அப்படியா இங்கே பாருங்கள், இப்போ 1,00,00,000 பணத்தை கொடுத்தா கொடுங்க, அப்படி இல்லைன்னா கல்யாணத்தை நடத்துங்க. அப்படியும் ரெண்டுமே முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் ஸ்டேஷனுக்கு தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம முத்துவேல் யோசிக்கிறாங்க. சக்தி இருந்துட்டு, அண்ணன் 1,00,00,000 கொடுக்கணுமா அண்ணன், அதுக்கு அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம். இதை நம்மளுக்கு ஆகாத குடும்பத்திலேருந்து நம்ம பொண்ணு எடுக்கணும்னு என்னென்ன தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லவும் நம்ம முத்து இருந்துட்டு, சக்தி சும்மா இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ நம்ம முத்துவேலோட ஆசைக்காக நம்ம அரசி வந்து குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம குமார் வந்து அரசியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்களா, என்ன நடக்கும், அது மட்டும் இல்லாமல் இங்கே சுடர் வந்து என்னவாக போகிறாங்க, சுடரோட மனநிலைமை என்னவாகும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் சுடர் வந்து ரொம்ப சந்தோஷம் தான் பட போகிறாங்க. ஏன்னா குமாரை வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அதே சமயம் மயிலுக்கும் பிடிக்கல. ஆனாலும் நிச்சயம் நடந்துருச்சு இல்லையா, எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்களாம் தப்பாக பேசுவாங்களே தவிர மற்றபடி சுடர் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க லவ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால தான். ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது.